ரோட் சைடில் கடைகளில் அல்லது ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய மாதிரி பரோட்டாவை வீட்டிலையே எப்படி நீங்கள் சாஃப்டாக செய்யலாங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லுவேன். அதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட்டும் இந்த வெண்ணெயும் தான் இந்த பரோட்டாவுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி பிசையணும், மணிக்கணக்காக ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் ஈஸ்ட் போட்டதுனால இது பன்னு மாதிரி வருங்கிறதும் கிடையாது. நல்லா பரோட்டா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே வரும். இது மாதிரி நீங்கள் நல்லா எல்லாத்துலேயும் கலந்து விட்டுட்டு தண்ணி அளவாக ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. இவ்வளோ இறுக்கமாக இருந்தால் எப்படி பரோட்டா வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் தண்ணியை தொட்டு கையில் லேசாக தெளித்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நீங்கள் இதை பிசைஞ்சிக்கிடணும். இப்போ முதல்ல பிசைஞ்சது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் தண்ணி தொட்டு பிசையும் போது அது நல்லாவே சாஃப்டாயிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தண்ணி தொடணும். அதே சமயத்தில் கையில் அந்த மாவு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணியை முதல்லே நிறையா ஊற்றுனீங்கன்னா பன்னு மாவு மாதிரி ரொம்ப லூஸ் ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மேலேயும் அடியிலெல்லாம் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போதும். அதுக்கு மேலே ஊறணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ இந்த மாவை அவ்வளோ நேரம் கழித்து 1.5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் அது சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 3 அல்லது 4 பரோட்டா நம்ம போடலாம். அந்த அளவுக்கு மாவை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு இப்படி சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா தேய்க்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது இந்த கல் நல்ல பெரிய சப்பாத்தி கல். அந்த கல் முழுசும் வர அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கான ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக இப்படி இழுத்தீங்கன்னாலே அது வந்துடும். நல்லா கல் முழுவதுக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இதை விட இன்னும் மெலீஸாக தேய்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிச்சன் ஸ்லாபை கூட நீங்கள் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அதில் வச்சு கூட தேய்க்கலாம். இதுவே ஓரளவு பெருசாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அடியில் அந்த கல்லோட டிசைன் கூட உங்களுக்கு அது மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். கல் முழுசும் தேய்ச்சிட்டு இப்போ இதை இந்த விசிறி மடிப்பு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுக்கணும். நம்ம வீசி அடிக்கணும் பரோட்டா கடையில் இருக்க மாதிரிலாம் நீங்கள் தேவையில்லை. இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இதுவே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி இந்த மாதிரி பரோட்டா எப்படி வைப்போமோ அது மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து திரும்ப அந்த கல்லில் வச்சு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு 4-5 ட்ராப்ஸ் விட்டால் கூட போதும் ஆயில் விட்டு இதை நம்ம பரோட்டா சைஸுக்கு நம்ம இதை திரும்ப தேய்ச்சி எடுக்கணும். லேசாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மடிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இதை தோசைக்கல்லில் போட்டுருங்க. முதல்ல எண்ணெய் விடணும்னு கிடையாது. இந்த மாதிரி போட்டு திரும்ப புரட்டி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் விடணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா செஞ்சிங்கன்னா எண்ணெய் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ நிறைய இடங்களில் நிறைய எண்ணெயை போட்டு மணிக்கணக்காக அடித்து பிசைஞ்சிட்டுலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அந்தளவு செய்யாமல் ஈஸியாகவே இந்த பரோட்டாவை செஞ்சிட முடியும். இப்போ 2 பக்கமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லேசாக விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும், எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணுமோ அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பரோட்டா. ஒரு கையிலையே நீங்கள் பிச்சு எடுக்க முடியும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கையிலே தெரியும். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா பன்னீர் பட்டர் மசாலா. நீங்கள் சிக்கன் மட்டன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை இந்த மாதிரி போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. அது லேசாக வறுபட்ட உடனேயே ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பெரிய துண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி, நீங்கள் எவ்வளவு டிஷ்ஷு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அளவு நீங்கள் கூட்டிக்கலாம். 4-5 பேருக்கு செய்கிறீங்கன்னா இப்போ 2 வெங்காயம்
முந்திரி, பூண்டு எல்லாமே அளவு கூட்டிக்கலாம். தக்காளியிலேருந்து எல்லாமே அளவு கூட்டிக்கலாம். இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை அதை போட்டுக்கோங்க. நம்ம பட்டையும் கிராம்பும் மசாலாவில் அரைச்சிருக்கிறதுனால இதில் போடணுன்ற அவசியம் கிடையாது. இதை போட்டு வதக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் லேசாக போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. அது கொதித்த உடனே நம்ம பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் உப்பு ஏறி இந்த மசாலா வாசனையெல்லாம் போய் நல்லா வந்துடும். அது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மல்லித்தழையை நல்லா நிறையா தூவி விட்டு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு பட்டர் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலானா அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா தெரியணும். அரை டீஸ்பூன் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை திரும்ப கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பட்டர் வாசனையும் அதில் நல்லா தெரியும். இந்த பரோட்டா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இந்த பாருங்கள், ஒரு கையில் பிச்சிங்கனாலே ஈஸியாக பிக்க வந்துடும். நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். பரோட்டா செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள்.